இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல் அப்படிங்கிறது தெய்வ கடாட்சம் கொண்ட ஒரு நாம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள். இதை திருத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வளமாகும். என்னென்ன மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது, என்ன செய்யணும்? ஒவ்வொரு வாட்டியும் நான் உன்னை துன்புறுத்துறேன், அதுல இருந்து நீ தப்பிச்சிடுற. என் கையினால ஆழகால விஷத்தை கூட கொடுத்து அதை நீ குடிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியில ஃபில்டர் ஆகி தெய்வத்தன்மை மட்டும் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைவாசல் அப்படிங்கிறது தெய்வ கடாட்சம் கொண்ட ஒரு இடம். பல தெய்வங்கள், முக்கியமா குலதெய்வம் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அங்கு நாம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், இதை திருத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வளமாகும். என்னென்ன மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது, என்ன செய்யணும், அதை தான் இன்றைய பதிவுல பார்க்க போறோம். வாங்க சாய் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. சொல்லுங்க ஜி, மக்கள்கிட்ட சொன்ன மாதிரி நிலைவாசல்ல என்னென்ன மாதிரி தவறுகள் மக்கள் செஞ்சிடுறாங்க? சின்ன மிஸ்டேக் தான், ஆனா இது தெரியாம செஞ்சிடுறாங்க, இதை உடனே திருத்திக்கோங்க அப்படின்னா நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க? நீங்க எப்போ கொஸ்டின் கேட்டாலும் குரு வணக்கம் இல்லாம அந்த கொஸ்டினுக்கு பதில் இல்லை. அது எந்த இடமா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வெளியில ஒரு இடத்துல இருக்கோம், கடையில இல்லை, ஆனா எந்த இடமா இருந்தாலுமே குரு வணக்கம் இல்லாம கிடையாது. என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எல்லாரோட கஷ்ட துன்ப துயரங்களை அந்த புவனேஸ்வரி அம்பாலே சரி பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. நீங்க முழு நம்பிக்கையோட இந்த இடத்துல எந்த பொருளானால் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. பார்க்குற வீடியோல இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்கச்சக்க பொருட்கள் இருக்கு. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பொருளா இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இறை சக்தி பெற்ற பொருள் தான். முழுக்க பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணப்பட்ட பொருள் தான். ஸோ இன்னைக்கு அக்கா கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாசகாலில் முதல்ல உட்காரவே கூடாது. வாசகாலில் ஏன் உட்காரக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தான் தெய்வம் வாசம் செய்யும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாசகால அப்படியே கதவை திறந்து வச்சுட்டு காத்தோட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி வாசகாலில் தான் போய் உட்காருவாங்க. அந்த சாயங்கால நேரத்துல அந்த காத்து சில்லுன்னு வருதுன்றதுக்காக வாசகால விளக்கு ஏற்றிட்டு போய் உட்காந்துருவாங்க. உட்காந்து ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த தவறை பண்ணக்கூடாது. ஏன் வாசகாலில் உட்காரக்கூடாது? இந்த வாசகாலுக்கும் அந்த விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைநேகஜபு பிரம்மதேவன் கிட்ட என்ன வரம் கேட்கிறாருன்னா, காலையில இருக்கக்கூடாது, இரவும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலயும் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது, ஆகாயத்திலும் இருக்கக்கூடாது, பாதாளத்திலும் இருக்கக்கூடாது, அதாவது ஆயுதங்களாலையும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்கச்சக்க வரங்கள் கேட்டுட்டு தனக்கு எந்த ஆயுதத்தினாலையும், எந்த மனிதனாலையும், எந்த தெய்வத்தினாலையும், எந்த மிருகத்தினாலையும் பகல்லையோ இரவுலையோ ஆகாயத்திலையோ பாதாளத்திலையோ எங்கேயுமே மரணம் இல்லையே, அப்ப நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு எல்லா விஷயத்தையும் பண்றாரு. ஆனா எல்லாத்துக்குமே ஒரு விடை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த விடை எங்க இருந்துச்சுன்னா, அவரோட பிள்ளை ரூபத்துல பிரகலாதன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்ரீஹரி நாராயணனோட பக்தனா பிறகுறாரு. அவரை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ண 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 அந்த நாராயணன் வெளியே வர்றாரு. அந்த குழந்தையோட சின்ன எண்ணம் பாருங்க, டே ஒவ்வொரு வாட்டியும் நான் அவனை துன்புறுத்துறேன், அதுல இருந்து நீ தப்பிச்சிடுற. என் கையினால ஆழகால விஷத்தை கூட கொடுத்து அதை நீ குடிச்சு வெளியே வந்துட்ட. அந்த ஹரின்னு சொல்றீங்க, அந்த ஹரி எங்கடா இருக்கிறான் குழந்தை எனக்கு சொல்றா அப்படின்றாரு. நான் உங்க ரூபத்துல தான்பா ஒவ்வொரு வாட்டியும் ஹரிய பார்த்தேன். இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க, நான் சொல்றேன்பா அப்படின்னு. எங்க இருக்கிறான் ஹரி? தூண்ல இருக்கிறானா துரும்புல இருக்கிறான்? எல்லா குழந்தையும் என்ன சொல்லணும், சின்ன துரும்ப காட்டி அப்பா இதுல தான்ப்பா இருக்கிறாருன்னு சொல்றான். ஆனா அந்த குழந்தையோட எண்ண அலைகள் பாருங்க, அப்பா அதோ பாரு எவ்வளவு பெரிய தூண் இருக்குல்ல, அந்த தூண்ல தான்ப்பா ஹரி இருக்கிறாருன்னு சொல்றான். ஸோ அப்போ அந்த இறைநேகஜபு போய் இந்த தூண் யாரா இருக்கா வள்ளிய வரட்டும்னு ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த ஹரி பாத்தீங்கன்னா இந்த தூணை பிளந்துக்கிட்டு வர்றாரு. அப்ப அந்த குழந்தைக்கு போய் அவங்க அப்பா நன்றி சொல்ற, மூலகத்தையும் நான் தேடினேன், உன்னோட பெரியப்பா அந்த ஸ்ரீமன் நாராயணன் அழிச்சிட்டாரு, அவளை அழிக்கணும்னு. ஆனா பரவாயில்லடா குழந்தை, உன்னாலே அந்த என்னோட எதிரி கிடைச்சிட்டான்ட்டு. ஸோ அவர் என்ன பண்றாரு, இது என்ன விசித்திரமான உருவம், நான் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு, பரவாயில்ல நான் சண்டை போடுறேன்னு போயிட்டு என்னன்னோ பண்றாரு. பண்ண ஒண்ணுமே பண்ண முடியலங்க. எதனாலன்னா
அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாதுன்றத ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 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 வீட்டுக்குள்ள ஒரு பெண் காலடி எடுத்து வைக்கிறான்னு சொன்னோம்னாலும் அந்த வாசகாலான ஒரு ஒரு படி வச்சு அரிசி வச்சு அதை உதைச்சிட்டு உள்ள வர சொல்லுவாங்க. எதனாலன்னா இந்த சத்தியத்தை தாண்டி நான் உள்ள வரேன், இந்த வீட்டுக்கு நான் உண்மையா இருப்பேன், இந்த வீட்டு பொண்ணா நடந்துப்பேன், இந்த வீட்டு விஷயங்களை வெளியில சொல்ல மாட்டேன், இந்த வீட்டோட பொண்ணா நான் மாறுவேன், இந்த வீட்டுக்காக என்ன தியாகம் பண்ணுவேன், இந்த மாதிரி சத்தியத்தை பண்ணி தான் அந்த பொண்ணு உள்ள வர. அதே போல இறைவன் கிட்ட கேட்ட அந்த சத்தியத்துக்காக தொடையில வச்சு அந்த கைகள் நகத்தினால பிரிச்சு இதை பண்ற. அதனாலதான் அந்த வாசகால்ல யாரும் உட்காரக்கூடாது. நிலைவாசல்ல உட்கார்ந்துதான் அவர் பண்றது. ஆமா, அதான் நிலைவாசல்ல உட்கார்லக்கா, நின்ற மாதிரி தன்னோட தொடையில வச்சு பிழக்கிறாரு. உட்கார்ல நின்று தொடையில பிழக்கிறாரு. ஏன்னா பூமியில இருக்கக்கூடாது இல்லையா, ஆகாயத்திலே இருக்கக்கூடாது, பிழக்கிறாரு. அதனால அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. அதே போல நம்மளோட வாசகால் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்றாங்க, எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி அந்த சிவப்பு கலர்ல குங்குமம் வச்ச மாதிரி, சில பேர் நாமம் வச்ச மாதிரி, தப்பு இல்லை. ஆனா அதுக்கு மேல எப்பயுமே போல நம்ம என்ன பண்ணணும், மஞ்சளை தேய்ச்சி குங்குமம் வைக்கணும், திருநாமம்னா திருநாமம் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து நம்ம அட்ராக்ஷனுக்காக. ஆனா தெய்வீக தன்மை இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா சிருஷ்டி ஒளியில வாசகால் அஞ்சனம், கிரகலட்சுமி அஞ்சனம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறோம். ஸோ நம்ம கடையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது பிரசன்ட்லயே இல்லை, அவ்வளோ இது சேல் ஆயிருக்கு. ஸோ நிறைய இல்லங்கள்ல இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எடுக்கும் போது அந்த சுகந்தம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பூமி பூஜைன்னு போடுவாங்க. அதுக்கு அடுத்தது வாசகாலுக்கு மட்டும் தாங்க பூஜை போடுவாங்க. அதுக்கப்புறம் நேராக கிரகப்பிரவேசத்துக்கு தான் போவாங்க. நீங்க யாரை வேணா கேளுங்க, நான் சொன்னது சத்தியமான உண்மை. பூமி பூஜை போடுவாங்க. அந்த பூமி பூஜை போட்டு கல்லை எடுத்து நட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கட 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 கடன்னு பேஸ்மெண்ட் வந்து பில்டிங் எழும்பும். அதுக்கு அடுத்தது வாசகாலுக்கு வந்து எல்லா விதமான இது தண்ணீர்லாம் வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அந்த கீழே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்கம், அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பஞ்சலோகம், நவரத்னம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு மனசார வேண்டி அந்த வாசகால நிப்பாட்டி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலைகள், அந்த வாசகால மாலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாலையெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரகப்பிரவேசத்தப்பவும் அதே மாதிரி பூஜை பண்ணி பசு உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஸோ எதனால இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னம்னா, யாரா இருந்தாலும் அது தெய்வமே இருந்தாலும் வீட்டு வாசகாலுக்கு வெளியில தான் நிற்கும், கூப்பிட்டாதான் உள்ள வரும். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு நிரந்தரமா எப்பயுமே தெய்வம் வரணுன்றதுக்காக காளி பாதத்தை உள்பக்கம் மாட்டின மாதிரி வைக்க சொன்னேன். வெளிப்பக்கம் வச்சோம்னா அம்பாலோ இல்ல தெய்வமோ வெளியில போயிடும். உள்ள பார்த்த மாதிரி வச்சோம்னு சொன்னோம்னா என்னைக்குமே தெய்வம் உள்ள வரும். தெய்வம் மனுஷ ரூபேனா, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிருஷ்டி ஒளியில நான் சொன்ன மாதிரி நம்ம கோவில்ல ஃபங்க்ஷன் வைக்கும் பொழுது ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க, கட கட கடன்னு சாப்பிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல, அவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட வரல. அப்போ நம்மளோட இடத்துல பார்த்துக்கோங்க, எப்பயுமே தெய்வம் நம்ம கூட உலாவிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ வரவங்க சாமி கும்பிட வரணும். அப்படி சாப்பிட்றவங்களா இருந்தால் அப்போ காலைல டிஃபன் போட்டுருக்காங்க, மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க, அப்போ இங்கே தான் இருக்கணும். ஆனா அந்த மாதிரி யாருமே இல்லை. அக்காக்கும் ஆச்சரியம், எங்க எல்லாருமே அங்கே தான் நிற்கிறோம். எல்லாருமே பால் இது பூ கூட எடுக்க வந்துட்டாங்க. எல்லாரும் பேர் லிஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா சாப்பிட்ட மொத்த குரூப்பும் காணும். அதுக்கப்புறமேட்டு தான் குரூப் வருது, நீங்க தானே ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்க. இல்லைங்க நாங்க இப்பதாங்க இறங்குறோம். அப்படியா, அப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லைங்க சாப்பிடல. எதுவுமே இல்லையே. என்னது எதுவுமே இல்லையே, இப்போ வந்து குரூப் யாருங்க அப்படின்னு கேட்கற அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட இடத்துல அமானுஷ்யமா மனித ரூபேனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ கடாட்சத்தோட வருவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஃபங்க்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அம்பால நீங்க பிரசன்ஸா உணர்ந்திருக்க முடியும். நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, நிறைய பேர் உணர்ந்திருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன். ஏன்னா அந்த மேலம் அடிக்கிறாங்க பாருங்க, அந்த கைலாய வாத்தியம் சொல்லிட்டு நம்ம என்னமோ சிவலோகத்துக்கு போன மாதிரியே ஆயிப்போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லையுமே மங்களமான வாத்தியங்கள் வாசிக்கிறோம். எதனாலனா இந்த பெல் பூஜா அப்படின்றத நான் ஏற்கனவே ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். பூ பிளஸ் ஜலம், இதுதான் பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பூஜையை ஒவ்வொரு வாட்டி பண்றோம். அதனால வாசகாலுக்கு சந்தனம் தேய்ச்சி, அந்த கிரகலட்சுமி சந்தனம் தேய்ச்சதுக்கு அப்புறம் சந்தனம் தேய்ச்சி குங்குமம் வச்சு 2 பக்கம் பூக்கள் வச்சு கல் உப்பு தீபம் போட்டு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அலங்காரமா நம்மளோட ஆலயத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா கூட பார்த்திருக்கலாம், நிலைவாசல்ல எந்த அளவுக்கு மஞ்சள் தேய்ச்சி அந்த வச்சிருந்தாங்க. எதனாலனா அம்பாள் வந்து வெளியில போயிட்டு மறுபடியும் உள்ள வரா. வெளியில போனா 1000 திஷ்டி ஒம்பல் நம்மளை பார்த்து பொறாம பிடிக்காத ஆளே கிடையாதுங்க. நம்ம அழகாவே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அறிவே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம கிட்ட பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு என்ன, அவளுக்கு என்ன, அவங்க வீட்டுக்கார் வெளிநாட்டுல இருக்காரு, அவங்க வீட்டுக்காரர் வந்து இங்க சம்பாதிக்கிறார், அவன் வந்து மாமியார் வீட்டுல குத்துறான். இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் ஆளு. உழைக்கிறது நம்ம, கஷ்டப்படுறது நம்ம, எல்லாமே நம்ம. அப்போ அந்த வீட்டு வாசகால தாண்டும் போது எல்லா விதமான விஷயங்களும் வெளியில ஃபில்டர் ஆகி தெய்வத்தன்மை மட்டும் வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க
ஒவ்வொரு நாளும் நம்மளோட கிரகலட்சுமி அஞ்சனத்தை வாசகாலில் தேய்ச்சி மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு உள்ள பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா காளி பாதத்தை மாட்டிங்கன்னா உங்க வீட்டில் நிரந்தரமா சத்தியமா தெய்வம் வாசம் செய்யும். சிறப்பு. ரொம்ப ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. நிலைவாசல்ன்றது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இந்த பதிவு மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல அருமையான தகவல் கொடுத்தீங்க ஜி. நன்றி.